ஏன் அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதுல இன்னைக்கு ஒரு உதாரணம். திருப்பத்தூர்ல அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். கேண்டிடேட் பிளஸ் இவர் இந்த வண்டி மேல நிக்கிறாங்க. அவர் மேல அன்பு எல்லாருக்கும் அதிகம் உண்டு இல்ல. அவரை பார்த்து அந்த சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியாம யாரோ ஒரு தொண்டர் இங்க இருந்து மொபைல் போன் எடுத்து வீசிட்டாரு. இந்த மாலை துண்டுலாம் எடுத்து வீசுவோம்ல, அந்த மாதிரி இவர் மொபைல் போன் எடுத்து வீசிட்டார். அது பாருங்க, திரு அண்ணாமலை அவர்களுடைய முகத்துல போய் விழுது, இன்னும் இந்த கண்ணுக்கு பக்கத்துல போய் விழுது. விழுந்த உடனே டக்குன்னு வலிக்கும்ல, அப்ப நம்ம அனிச்சை செயலாது டக்குன்னு அப்படியே கையை வைக்கிறாரு அந்த வழியில. பொதுவா எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும்ல, எவன்டா அந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு. அடுத்த கணமே என்ன செய்யறாருன்னா டக்குன்னு இந்த மொபைல் எடுத்து வழியெல்லாம் மறந்துட்டு யாருது மொபைல்னு கேட்டு மேலேந்து இந்த மொபைல் அவங்கள்ட்ட கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், அது எவ்வளவு பெரிய அற்புதமான குணம் பாருங்க. இந்த மாதிரி பல்வேறு குணங்களால தான் அண்ணாமலை அவர்களை எல்லோருக்குமே பிடிக்குது. ஆனா தமிழகத்துல இன்னும் சில அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்க? சமீபத்துல 1-2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் இதே மாதிரி வண்டியில பேசிட்டு இருக்கிறார். அவர் மேல உள்ள பற்று பாசத்துல அவங்க கட்சி தொண்டர் ஒருத்தர் மேல ஏறாரு, ஒரு இளைஞரு பலார்னு கண்ணத்துல அறியறாருங்க. ஒரு தொண்டரு உங்க தலைவருக்கு பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதுல இயற்கையான ஒரு விஷயம் தானே. அதை கூட புரிஞ்சுக்காம பலார்னு கண்ணத்துல அறியறாரு. சரி, இவர் மட்டும் தான் எப்படி அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின்ல திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயணம் பண்றாரு. அப்போ கூட ஒருத்தர் போய் நிக்கிறாரு, அவரை பலார்னு கண்ணத்துல அலையறாரு மு.க. ஸ்டாலின். அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு சோசியல் மீடியால எடுத்து பார்த்தோம்னா, யூடியூப்ல போட்டு பார்த்தோம்னா, அந்த இளைஞரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பலார்னு கண்ணத்துல அறியறது அந்த வீடியோ இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா பல வருஷமான அரசியல் இருக்குன்னு சொல்லிப்பாங்க இவங்களாம். இவங்களே வந்துட்டு கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாம அவ்வளவு கோவப்பட்டு கண்ணத்திலே அரைஞ்சிருக்கிறான். புதுசா ஒரு நடிகர் இப்ப விஜய் வந்திருக்காருல அரசியலுக்கு, அவரு பாருங்க, அவரை பார்க்க அவ்வளவு பேர் எல்லாம் ஓடுறாங்க. தெரியல யாரு வந்தாலும் அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அவங்க வந்துட்டு கீழே இறங்கி வரும் பொழுது, சரி சினிமாவில் பார்த்தோமே, ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நேர்ல பார்க்க போறதெல்லாம் இருக்கேதான். அப்படி போகும்போது ஆர்வம் இதுல சில தொண்டர்கள் விஜயோட அந்த வண்டி மேல ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க. விஜயோட பவுன்சர் இல்லைங்க, பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறானுங்க. சரிங்க, விஜயோட பவுன்சர் தானே எட்டி உதைச்சாரு, விஜய் என்ன பண்ணுவாருன்னு கேட்கலாம் டிவிக்கு தொண்டர்கள். அது எல்லாமே பாக்குறோம்ல, டிவில பாக்குறோம்ல, வீடியோல பாக்குறோம்ல. விஜய் என்ன சொல்லிருக்கணும்? ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும். என் தொண்டர்கள் மேல கைப்படக்கூடாது, பவுன்சர்லாம் என்னோட பாதுகாக்க வேண்டிய வேலை. நீங்க எல்லாம் வந்துட்டு சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க, என்ன பாதுகாக்க வேண்டியது உங்க வேலை. ஆனா என் தொண்டர்கள் என் மேல பேரன்பு கொண்டு இந்த மாதிரி வராங்க, அவங்கள நீங்க மரியாதை குறைவா நடத்தக்கூடாது, அவங்க மேல கைப்படக்கூடாது. பூட்ஸ் காலால யாரு உதைச்சியோ அவனை நான் வந்துட்டு வேலையை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எல்லா பவுன்சர்ஸும் கூப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும், இனிமேலாவது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்பதான் தொண்டர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும், ஒரு ஆறுதலா இருக்கும். அதை விஜய் செஞ்சாரா? செய்யவே கிடையாது. இப்படி திருமாவளவனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னமோ இவங்கெல்லாம் வானத்திலேருந்து இறங்கி கீழே வந்தது மாதிரியும் தேவ தூதர்கள் மாதிரியும் நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒப்பற்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முகத்துல வந்துட்டு அவ்வளவு பெரிய செல்போனு அவ்வளவு வேகமா வந்து விழுந்து, அதனால அவருக்கு வந்துட்டு வலிச்சும் கூட ஒரு கணம் கூட கோபத்தை காமிக்காம அந்த மொபைல் எடுத்து அப்படியே கொடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய பண்பு. இதுதாங்க பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு எலெக்ஷனுக்கு சொன்ன டைம்ல போக முடியல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்லயே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து எல்லாரையும் வணங்கி மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சார், சொன்ன நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்லி. பாருங்க, தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், தலைவர் நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க, மற்ற கட்சிக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை மதிக்கக்கூடிய, நம்ம மேல கோபப்படாத, நம்ம மேல பேரன்பு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே தொண்டர்களையும் மக்களையும் குறிப்பா இளைஞர்களை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இளைஞர்கள் எல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. நம்மளை மதிக்காத விஜயை நம்ம ஏங்க மதிக்கணும்? நம்மளை மதிக்காத திருமாவளவன் நம்ம ஏங்க மதிக்கணும்?
நம்மளை மதிக்காத மு.க. ஸ்டாலினுக்கு நாம ஏங்க ஆதரவு தெரிவிக்கணும்? கண்டிப்பா தெரிவிக்க கூடாது. நம்மளை மதிக்காத அவங்கள நாமளும் மதிக்க கூடாது. நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாது. நம்மளை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய, நம்ம மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கக்கூடிய, நமக்கான அரசியலை நடத்தக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள், தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ளிட்ட ஒப்பற்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்குதோ அந்த கூட்டணிக்கு தான் நம்ம ஆதரவு அளிக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, அதுதான் நமது சுயமரியாதையை காப்பாற்றும், அதுதான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும். உண்மையிலே தலைவர் அண்ணாமலை அவர்களை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனா, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் இவ்வளவு உன்னதமான தலைவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும். இளைஞர்கள் நல்ல கட்சியான, நல்ல தலைவர்கள் இருக்கக்கூடிய நல்ல கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு வரணும். பாரதிய ஜனதா கட்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சி அங்க வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.